அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போரிங்காக இருக்கா? மனசு நல்லா இல்லையா? என்னவோ மாதிரி இருக்குன்னா உடனே வந்துடுங்க கோயிலுக்கு. உங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா அமைதியாக உட்காந்துட்டு கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக அமைதி கிடைக்குங்க. அதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்புறம் உங்களோட விருப்பம் எப்படின்னு பாருங்கள். ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்கெங்கே போகிறது அப்படின்னு நினச்சாலும் நினைப்பீங்க. இது எப்படி இருந்த போதிலும் மனசுக்கு நமக்கு கண்டிப்பாக நிம்மதியும் அமைதியும் வேணும்னா நம்ம கோயிலுக்கு போனால் தான் கிடைக்குங்கிறது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அதனால தான் அந்த காலத்துலேயே ஊருக்கு ஒரு கோயில்னாலும் கட்டணும்னு சொல்லி கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ நாம் பார்க்குற இந்த கோயில் எங்கே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது திருவையாறு ஐயாரப்பர் கோயில் தாங்க. பஞ்சநதீஸ்வரர் தர்மசவர்த்தினி அம்பாள் கோயில் தாங்க. இப்போ நான் முன்னாடி போட்ட பதிவுலலாம் வடக்கு பக்கம் உள்ள பகுதியை நான் காமிச்சிருக்கிறேன். இது தெற்கு பகுதி, ஆட்கொண்டார், அதாவது குங்குலி கோயில்னு சொல்லுவாங்க. ஆட்கொண்டார் பெருமாள் கோயில் சன்னதியோட தெற்கு இருந்து வடக்க பாம்பனை வந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. இது என்னைக்குனாக்க ஏலூர் நடந்து சப்தசானா திருவிழாவில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய பொம்மை பூ போடுற நாளுக்கு எடுத்த வீடியோ இது. அதனால் கொஞ்சம் நாங்கள் நேரத்துலேயே வந்துட்டோம். கூட்டம் வர்றதுக்குள்ளே உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு கொஞ்சம் 4 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே கோயிலுக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டோம். அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதெல்லாம் கூட்டத்தை காணணும்னு நினைக்காதீங்க. மக்கள்லாம் உள்ள உட்காந்துருக்குறாங்க. இது வெளி சுற்று பிரகாரங்கிறதுனால கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது குளம், திருவையாறு குளம் பாருங்கள், அழகாக இருக்குங்களா? புஷ்கரணி தெப்பக்குளம் பக்கத்துலேயே விநாயகர் ஆலயம் குட்டியாக மேற்கு முகம் பார்த்து உட்காந்துருக்கிறாரு விநாயகர். அப்படியே வடக்கமாக திரும்பினோம்னாக்கா இதான் திருக்குளம் பாருங்கள். சூரிய புஷ்கரணி தீர்த்தம்னு போட்டிருக்குங்களா? குளம்லாம் அழகாக இருக்குங்களா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? அப்படியே திரும்பி பார்த்தா கோயில் முகப்பு. இது தலைவாசல். அப்படியே வடக்கு நோக்கி வர்றோம். கோயிலெலாம் நல்லாயிருக்கும், பெரிய கோயில். இன்னும் இதில் நாங்களுக்கு ஒரு பகுதி தாங்க காமிச்சிருக்கிறேன். இன்னும் கோயிலெலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் குறிப்பிட்ட 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால கம்மியாக தான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை இருக்குது, இது விநாயகருக்கு உகந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வில்வ மரம், இது சிவனுக்கு உகந்தது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் என்னோடய கடமை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.